I am Dr. Paulus Prakash. இன்று ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அதாவது விளையாட்டு போட்டிகள், அதன் மூலம் மனிதனின் ஆயுசு கூடும். அதாவது சிறு வயதிலேயே குழந்தைகள் ஓடி விளையாட வேண்டும், கூட்டாக விளையாட வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து விளையாடினால் அந்த குழந்தைகள் வயதான பொழுதும் அவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதன் டிரைவ் இருக்கும். ஆகவே இந்த விளையாட்டு போட்டி, அதனால் மனதில் தைரியம் கிடைக்கிறது, ஒரு திறமை வருகிறது, போட்டி மனப்பான்மை வருகிறது. ஆகவே அவன் மூளையில் ஈஃபோரியா, ஒரு மகிழ்ச்சி அந்த செயல் நடக்கிறது. அந்த மனிதனின் இருதயத்திற்கு இரத்தம் சரியாக போகிறது. இரத்த ஓட்டம் சரியாக போவதனால் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த மனிதனுக்கு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் வராது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து செய்தால் தொப்பை வராது, பட்டக்ஸ் தொடையில் அதில் கொழுப்பு வராது. ஆகவே அவர்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வராது. வந்தாலும் அதை மருந்தில் இல்லாமலே சரி பண்ணிவிடலாம். ஆகவே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் விளையாட வேண்டும் என்பதை இதில் காட்டியிருக்கிறேன். ஹாக்கி, ஃபுட்பால், so many games like shuttlecock and pole vault, ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், மேலும் பல போட்டிகள். அந்த மாதிரி போட்டிகளில் சிறுவயதிலே தோல்வியானாலும் பரவாயில்லை, வெற்றி கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து போட்டி மனப்பான்மையோடு தொடர்ந்தால்தான் அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு ஆயுசு கூடும். பல தப்பான சிந்தனைகள் வராது, நோய்களும் அணுகாது. இதில் நான் சிறு வயதிலே அமெரிக்கன் காலேஜ் ஹைஸ்கூல், அதில் விளையாண்ட அந்த போல் வால்ட், ட்ரிபிள் ஜம்ப், அதன் பின்னால் அமெரிக்கன் காலேஜ் அதில் வாங்கிய அந்த போல் வால்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அண்ட் ஹாக்கி டீம், ஃபுட்பால் டீம் அதில் மெம்பராக இருந்த பொழுது பல தடவை அந்த போட்டி வின்னருக்கு கொடுத்த அந்த அவார்ட்ஸ், அதன் கன்க்ளமரேஷன் அதில் போட்டோவில் காமித்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பேர குழந்தைகளையும் ஸ்போர்ட்ஸ் விளையாட வேண்டும் என்று ஊக்குவித்தால் அவர்கள் பின்னால் நன்றாக செயல்படுவார்கள். அதைத்தான் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, தொடர்ந்து விளையாடு பாப்பா. தப்பான பாதையில் செல்லாமல் அவ்வாறு சென்றால் மனதில் நல்ல மகிழ்ச்சி, இருதயம், மசில்ஸ் எல்லாம் நன்றாக செயல்படும். இந்த முதுகெலும்பும் கூன் போடாமல் நன்றாக செயல்படும். எல்லா மூட்டுகளும் சதைகளும் நன்றாக இருக்கும். அதைத்தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன்.